திரு ஷபீர், தாவேகா வர்சஸ் திமுக தான் களத்தில் இருக்கு அப்படின்னு விஜய் தொடர்ந்து சொல்றாரு. அதற்கு எதிரான ஒரு விஷயமா தான் அது ஒரு உதிரி அப்படின்னு சொல்லி கடந்து போறாரா முதலமைச்சர்? இல்லை, இதுவரைக்கும் திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலையோ அல்லது தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்போ எந்த இடத்துலையும் தாவேகாவை அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணல. எல்லாமே மறைமுகமான தாக்குதல்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது முதலமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பேசின திமுக தலைவர்கள் அனைவரும் தாவேகாவை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அப்படின்னு டைரெக்டாக பேர் சொல்லி, தாவேகா அப்படின்னு பேர் சொல்லி அவங்க இது வரைக்கும் அட்டாக்கே பண்ணல. காரணம் எதனால அவாய்ட் பண்றாங்கன்னு இல்லை, காரணம் என்னன்னா விஜய் தன்னை திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப தீவிரமாக பொசிஷன் பண்ணி அவர் போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்று தாவேகா இன்னொன்று திமுக அப்படின்னு தான் அவர் அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாரு. இப்போ அந்த நெரேட்டிவில் நம்ம போய் விழுந்துடக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய திட்டமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வேறு சில கட்சிகளை திமுக ஹேண்டில் பண்ணியிருக்கு. நீங்கள் திமுக டைரெக்டாக விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார்னா அப்புறம் பதிலுக்கு பதில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். விஜய் தரப்புலேருந்து பல்வேறு விதமான ப்ரொவோகேஷன்ஸ் நடந்திருக்கிறது திமுகவை பதில் சொல்ல வைக்கிறதுக்கு. ஆனால் திமுக அதை கடந்து தான் போகிறாங்க, அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதை எவ்வளவு நாள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் காலத்தில் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்துச்சு. தேர்தல் காலத்திலையும் நாங்கள் தாவேகாவை அக்னாலேஜ் பண்ணல, நாங்கள் தாவேகாவை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், த மினிட் அவங்க தாவேகாவை பற்றி பேசினாங்க அப்படின்னா அப்போது அவங்களும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க, கடுமையான போட்டி என்பது திமுக வெர்சஸ் தாவேகாவை தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது ஏற்பட்டுவிடும். இப்போ வரைக்கும் அது ஒரு ஒன் சைடு நரேட்டிவாக தான் இருக்குது. திமுக பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற அடிப்படையில் தான் அது போகும். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க, அதாவது அதிமுகவையே திமுக இக்னோர் தான் பண்ணுது. அதிமுக முன்வைக்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக கடந்து தான் போயிருக்கு. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க அதை அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி கவர்னரை சந்தித்து ஒரு ஊழல் பட்டியலை ஒன்று கொடுத்தாரு. பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல், கிட்டத்தட்ட அவர் சொன்ன ஊழல் கணக்கே பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு ஒரு புகார் கடிதத்தை கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு. வெளியே பத்திரிகையாளர்கள்ட்டையும் பேசுகிறார். அதாவது ஒவ்வொரு துறை வாரியாக என்ன ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றது பற்றி அந்த லெட்டரில் இருக்குது, அதை காமிக்கிறாரு. பட் அதை பெரிய அளவில் அவங்க விளக்கி பேசலை. ஆனால் அந்த விஷயத்தையே அது ஒரு சீரியஸான ஒரு சார்ஜ். இப்போ வேறு ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா, ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் அதை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் தாவேகா கையில் எடுக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது, தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்கிறது, திமுக அரசு ஊழலில் மூழ்கி முத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற போன்ற அந்த நரேட்டிவில் அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு அவங்க பதில் சொல்ல போனான்னா கடைசி வரைக்கும் திமுக பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். ஆகவே தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அது ஒரு உக்தியாகவே தாவேகாவை அக்னாலேஜ் பண்ணக்கூடாது, களத்தில் தாவேகாவை எதிர்ப்போம். அதாவது தேர்தல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் தாவேகாவுடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்காக என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வோம். கூட்டணி ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு அரித்மெட்டிக்கை செட் பண்ணுறது, அதாவது தாவேகா பக்கம் எந்த கட்சியும் போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக பல கட்சிகளை அவங்க திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைத்திருக்கிறார்கள், புதிய அமைப்புகளுடைய ஆதரவை திரட்டுகிறார்கள். இதெல்லாமே அவங்க பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் திமுக தரப்பிலிருந்து வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் முதலமைச்சருடைய பேச்சை நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் உங்களுக்கு யார் நேர் எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது ஆன்டி பிஜேபி ரெட்டரிக் தான் மறுபடியும் திமுக கையில் எடுக்குது. அதுக்கு போறதுக்கு முன்பாக இப்ப களத்துல தாவேகாவுக்கு எதிராக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க. தாவேகா களத்துல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு போராட்ட களத்துக்கு போறதுவே ஒரு பெரிய போராட்டமா இருக்கிற ஒரு சூழல்ல தானே அந்த கட்சியோட செயல்பாடு களத்துல இருக்கு. இல்லை, நீங்க அதாவது 5 வருடங்களாக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிமுக பெரிய அளவில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணலையே. நாம் 2021 தேர்தலுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் எப்படி இருந்துச்சு நிலவரம்? ஒரு விசிபிள் ஆன்டி இன்கம்பன்சி தெரிஞ்சு,
மக்களுக்கு வந்து எப்படா இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து எதிர்க்கட்சிகள் உருவாக்கியது. அப்போ திமுக அதை ரொம்ப தெளிவாக அதை பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அதிமுக செய்யவில்லை அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கிரவுண்டில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அப்படின்னா கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சி ஓட்டர் சமீபத்தில் எடுத்த ஒரு சர்வேல இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டுமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறதா அப்படின்றதுக்கு வந்து 48% பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆம் நாம வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு 48% பேர் சொல்றாங்க. இல்லை இந்த அரசு பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 20-23 ஏதோ சொல்றாங்க, 23% சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்றதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது, கிரவுண்ட்ல இருக்கிறது. ஆனால் அதை வந்து எப்படி வந்து மக்கள் மத்தியில் அதை வந்து ஒரு பேச்சு பொருளாக மாற்றி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம். அதாவது நீங்க சொல்ல வர்றது இந்த களத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனா அதற்கான விஷயங்கள முன்னெடுப்புகளை அதிமுக எடுக்கல. அதிமுக செய்யல. அப்போ அதிமுக செய்யாத அடிப்படையில நீங்க வந்து 2 வருடங்களுக்கு தான் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் என்பது இருக்கிறது, தாவேகாவுடைய செயல்பாடுகள். அதுல அவங்க மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அவங்க ஒரு மாற்று சக்தியாக தன்னை முன்னிறுத்தும் போது அதிமுக நரேட்டிவ் செட் பண்ணோன்னு அவங்க ஏன் காத்திருக்கணும்? இல்ல காத்திருக்க வேண்டாம். அதிமுக செட் பண்ணாத நரேட்டிவை இப்போ அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து தாவேகா அதை செய்கிறது. அதை எந்த அளவுக்கு வலுவாக நரேட்டிவ் இங்க செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா திமுக நேரம் எதிர்த்து பேசியிருப்பாங்கல்ல. அப்ப இப்போ நரேட்டிவ் திமுக தான் களத்தை உருவாக்குறாங்கன்னு மாதிரிதான் இருக்கு. திமுக willingly they are avoiding விஜய் அப்படின்றதுதான். திமுக வந்து விஜய்க்கு பதில் சொல்ல அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் விஜய்க்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். திமுகவை நோக்கி இன்னும் வந்து பல கேள்விகள் அப்படின்றது வரும். ஸோ விஜயை எந்த விதத்திலையும் நம்ம என்கேஜ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பம் என்பது மக்கள் மத்தியில் உருவாயிரும். பாருங்க, திமுக வெர்சஸ் அதிமுக, தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் வந்து களம் இருக்கிறது. அரசாங்கமே அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, முதலமைச்சர் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு, அமைச்சர் பெருமக்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது ஏற்படும். அந்த பெர்செப்ஷனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் திமுகவுடைய கேம் பிளானாக இருக்கிறது. ஓகே திரு ஜென்ராம், இப்போ திமுக வர்சஸ் தாவேகா என்பதை உருவாயிடக்கூடாது என்பதுல திமுக கவனமா இருக்கு அப்படின்னாலும் திமுக வர்சஸ் அதிமுக என்ற விஷயம் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்லப்படுதா? அப்போ இதுல காமிக்கிற தீவிரம் இதுல இல்லாம போகுதா? இல்ல, திமுக எதிரே இருக்கக்கூடிய கட்சிகள்ல யாருமே 3 பிரிவுகள் இருக்குன்னா 3 பிரிவுகளுமே வந்து இந்த தேர்தல் முறையில